ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜி எடுத்துறேன். போன வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 122ல ஃபைனலா வந்து நம்மளோட ஜின்மோரி வந்து அந்த இடத்துக்கு, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு வந்து ஃபைட் பண்ண வந்து வந்திருப்பான். அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 123ல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனல்ல வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போறேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனு, பாதிரியார் காடின்றவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து சேட்டன் 2 பேருமே வந்து தோத்து போனவனுங்க. அவனுங்க வந்து இன்னும் வந்து என்ன பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க, அவங்க 3 பேருமே வந்து பிடிக்காம அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வந்து இத கேட்டு பாதிரியார் பீடோ பீடோன்றவர் வந்து சிரிக்கிறாப்ல. அப்ப வந்து இன்னொரு பாதிரியாரான கேபுன்றவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து நாம வந்து அந்த தோத்து போனவங்கள ஃபைட்ல வந்து இறக்கி வந்து விட்டுருக்க வந்து கூடாது. நம்ம போய் வந்து அவங்க கூட வந்து சண்டை போட்டுருக்கணும். அப்ப வந்து ராணின் அப்படின்னு வந்து சொல்லப்படுற ஒரு பாதிரியார் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு பிஷோப்பு கூட அந்த இடத்துல வந்து இருக்கிறான். அவங்கள வந்து புடிக்கிறதுக்கு, அதாவது ரெஃப்ரியஸ வந்து புடிக்கிறதுக்கு அவனுங்க இன்னும் வந்து என்ன வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறானுங்க. அப்ப வந்து பாதிரியார் சூபோன்றவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அவங்களே வந்து எல்லா புகழையும் வந்து எடுத்துக்க வந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அப்ப வந்து பாதிரியார் தெய்வமே அப்படின்னு வந்து சொல்றவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, யாருக்காச்சும் வந்து ஆலோசனை வந்து இருந்தா, அத வந்து இங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க. சீக்கிரம் அவங்கள போய் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்ப இந்த பாதிரியார் குரூப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு வந்து வேகமா வந்து போறாங்க. அப்ப ஜின்மோரி வந்து என்ன சொல்றன்னா, "வளரு, யோய்" அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம், அப்ப வந்து ஜின்மோரியோட பவர் வந்து வெளிய வந்து ரிலீஸ் வந்து ஆனதும், அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடமே வந்து ஃபுல்லா வந்து நொறுங்குது. அதுக்கப்புறம் வந்து சிட்டில வந்து இருக்கிற ரோடு எல்லாமே வந்து உடையுது, ஜின்மோரியோட பவரால. அப்ப வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, "என்ன இது நிலநடுக்கம் வந்து வருதா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஜின்மோரி நெக்ஸ்ட் சீன்ல ஃபைட் பண்ண வந்து வந்துட்டான். அப்ப வந்து ஆக்சுவலி சேட்டன் இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாவே வந்து டேமேஜ் ஆகி வந்து இருக்கு. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து பாதிரியார் குரூப் இப்படி வந்து ஓடி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அடிபட்டு வந்திருக்கு. அந்த குரூப்ல வந்து இருக்கிற பாதிரியார் தேவமே வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, 80% ஃபாலோவர்ஸ் வந்து ஃபைட் பண்ண முடியாம இப்ப வந்து தவிக்கிறாங்க. ஒரு பிஷப் இப்ப வந்து மிஸ் ஆகிட்டான். 7 பாதிரியாளர்கள்ல 3 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து சீரியஸான அடிபட்டு வந்து இருக்கு. எல்லாம் வந்து அந்த பையனால தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப வந்து நெக்ஸ்ட் சீன்ல ரெஃப்ரியஸ் கல்லு எல்லாத்தையுமே வந்து தள்ளிட்டு வந்து வெளிய வந்து வரான். அப்ப நோக்ஸ் குரூப்ப வந்து சேர்ந்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனிமீஸ் வந்து அட்டாக் வந்து பண்றாங்க. பணபலத்தோட அளவ வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் தான். வேகமா வந்து இருக்கிறான். யார் அவன்? அதுவும் வந்து அவன் வந்து தனியா வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து அந்த பசங்க வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப வந்து நெக்ஸ்ட் சீன்ல ஜின்மோரி வந்து நோக்ஸ் குரூப்பஸ் வந்து சேர்ந்த பசங்கள வந்து அடிச்சு வந்து பறக்க விடுறான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து ஜின்மோரி வந்து என்ன சொல்றன்னா, நேஷனல் ஹோம்லெஸ் அசோசியேஷன் NHA ஸ்டைல் ஸ்டிக் ஃபைட்டிங் ஆர்ட் பூம்பா த 8த் ட்ரில் பேசரி சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஜின்மோரி அவனோட டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணி நோக்ஸ் பசங்கள வந்து அட்டாக் வந்து பண்றான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. மறுபடியும் வந்து ஜின்மோரி வந்து என்ன சொல்றன்னா, போங் ஜிம் நா ஸ்டைல் அயோல் மாக் போங் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஜின்மோரி மறுபடியும் அவனோட டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணி ஒரு பையன வந்து அட்டாக் வந்து பண்றான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து ஒரு நோக்ஸ வந்து சேர்ந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, என்னால வந்து இப்ப வந்து நகர வந்து முடியல. அதுக்கு காரணம் வந்து இந்த பையனோட அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப மறுபடியும் வந்து நோக்ஸ் குரூப்ப வந்து சேர்ந்த பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி வளைங்க வந்து அவன் வந்து தனியா தான் வந்து இருக்கிறான். அப்ப நோக்ஸ் கும்பல் ஜின்மோரிய வந்து அட்டாக் பண்ண வந்து வராங்க. ஜின்மோரி அப்ப வந்து என்ன பண்றான்னா, ஜம்ப் வந்து பண்ணி மறுபடியும் வந்து எக்ஸ்பேண்ட், அதாவது வளரு யோய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பவர வந்து யூஸ் பண்ணி எல்லாரையுமே வந்து அட்டாக் வந்து பண்றான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. ஜின்மோரி வந்து என்ன சொல்றன்னா, இந்த பவர் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் தான் வந்து ஒர்க் வந்து ஆகும். அப்ப ஜின்மோரி வேகமா வந்து ஓடி போயி ஒரு பையன்கிட்ட வந்து டேக்வாண்டோ டேஃபெக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணி அந்த பையன வந்து உதைச்சு வந்து பறக்க விடுறான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. மறுபடியும் வந்து ஜின்மோரி அவனோட டெக்னிக்கான டேக்வாண்டோ ராபிட் கிக் அத வந்து யூஸ் பண்ணி ஒரு பையன் மேலேயே வந்து பைப்பால வந்து அடிச்சு வந்து பறக்க விடுறான். மறுபடியும் வந்து ஜின்மோரி டேக்வாண்டோ ஸ்பின்னிங் கிக்க வந்து யூஸ் பண்ணி ஒரு பையன் கழுத்திலேயே வந்து உதைக்கிறான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து நோக்ஸ வந்து சேர்ந்த பிஷோப்ன்றவன் ஜின்மோரி இருக்கிற இடத்துக்கு வந்து வரான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, "இப்ப வந்து நான் யாருன்னு வந்து உனக்கு வந்து காட்டுறேன்." அப்ப வந்து ஜின்மோரிய வந்து அட்டாக் பண்றதுக்கு பிஷோப் வந்து வரான். பிஷோப் வந்து என்ன சொல்றான்னா, "உன்ன நான் வந்து புடிச்சுட்டேன் ஜின்மோரி. உன்னால வந்து தப்பிக்க வந்து முடியாது." அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப நம்மளோட ஜின்மோரி வந்து என்ன பண்றான்னா, இரும்பு பைப்ப வந்து யூஸ் பண்ணி பிஷோப்ப வந்து அட்டாக் பண்ண வந்து வரான். பிஷோப் வந்து என்ன சொல்றான்னா, இவன் மறுபடியும் யோய் அந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ண வந்து போறான். அப்ப ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, டேக்வாண்டோ லெஃப்ட் ஃப்ளேமிங்கோ சிசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மறுபடியும் வந்து பிஷோப் வந்து என்ன பண்றான்னா, ஜேக்கடோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோரியும் பிஷோப்பும் அவனோட டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணி வந்து ஃபைட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து பிஷோப்ன்னு வந்து சொல்றவன் ஜின்மோரியோட அட்டாக்க வந்து தடுத்துட்டான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க.
அப்ப வந்து பிஷப் மறுபடியும் வந்து என்ன சொல்றேன்னா, அப்புறம் வந்து என்ன ஜேக்கோட கியோ ரைட் ஃப்ளேமிங்கோன்னு வந்து சொல்லிட்டு, ஜின்மோரியோட கால வந்து பிஷப் வந்து புடிச்சு, அதாவது ஜின்மோரிய வந்து மறுபடியும் வந்து உதைச்சு வந்து தூரமா வந்து அந்த பிஷப் பையன் வந்து பறக்க விடுறான். அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப ஜின்மோரி பிஷப்போட அட்டாக்க வந்து பார்த்து ஷாக் ஆகுறான். ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, "அது வந்து கிழிஞ்சு போச்சு. என்னோட ஜாக்கெட் வந்து கிழிஞ்சு போச்சு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்ப ஜின்மோரி வந்து ஷாக் ஆகுறான். அவனோட தலையில வந்து இருக்கிற வளையம் வந்து மறைஞ்சு வந்து போகுது. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அதுதான் வந்து நம்மளோட ஜின்மோரிக்கு வந்து இருக்கிற ஒரு பவரே. அதாவது மங்கி கிங்கான ஊகாங்குக்கும் வந்து அந்த பவர் வந்து இருக்கும். அப்ப வந்து பிஷப் வந்து ஜின்மோரிய பார்த்து வந்து என்ன சொல்றான்னா, "பிஷப்பான மஞ்சின் வார்னிங் வந்து பண்ண அளவுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்கான ஆளு வந்து இல்ல. உன்னோட தலையில இருக்கிற பவர் கொஞ்ச நேரம் மட்டும் தான் வந்து உன்கிட்ட வந்து இருக்கும். அது வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும்." அப்ப பிஷப் அவனோட மாஸ்க்க வந்து ரிமூவ் வந்து பண்றான். இந்த பிஷப் வந்து ஒரு பொண்ணு. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "உன்ன பார்க்க வந்து நான் வந்து ரொம்ப வந்து ஆர்வமா வந்து இருந்தேன். ஃபேக் ஆனவனே. நீ வந்து ஒரு பொய்யானவன் ஜின்மோரி" அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, அந்த பொண்ண வந்து பார்த்து, "நீ வந்து ஒரு பொண்ணா?" அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து சடனா வந்து ஜின்மோரிய வந்து உதைக்க வந்துட்டு, அப்படியே வந்து நிக்கிறா. கால வந்து தூக்கிக்கிட்டு. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஜின்மோரிய வந்து பார்த்து, "நீ இப்ப வந்து என்ன வந்து காப்பி வந்து பண்ணி ஃபைட் வந்து பண்ணு. தென் கொரியாவ சேர்ந்த தோழரே" அப்படின்னு வந்து சொல்லும்போது, இந்த விஷயத்த வந்து கேட்டு ஜின்மோரி ஃபைட் பண்ணாம அப்படியே வந்து நிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ரெஃப்ரியாஸ் பாதிரியாளர்கள் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்காப்ல. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப சேட்ரன் அவனோட கன்ன வந்து யூஸ் பண்ணி ஆணையும், யோமிராவையும் வந்து கன்டினியூவா வந்து சுட்டுட்டு வந்து இருக்கிறான். ஆணும், யோமிராவும் வந்து சேட்ரனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அப்ப ரெஃப்ரியார் வந்து என்ன பண்றான்னா, அவனோட பவர வந்து யூஸ் பண்ணி ஆணையும், யோமிராவையும் வந்து அட்டாக் பண்ண வந்து பார்க்கும்போது, அப்ப சடனா வந்து ரெஃப்ரி யாரோ வந்து அட்டாக் வந்து பண்றாங்க. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. ரெஃப்ரியார் அந்த அட்டாக்ல இருந்து வந்து எஸ்கேப் வந்து ஆகுறான். அப்ப வந்து ரெஃப்ரி கியூ ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு வந்து வராப்ல. அவரு வந்து என்ன சொல்றாப்டின்னா, "ஓ! இங்க பாருடா ரெஃப்ரி யாரா? ஓ! சாரி. உன்னை இப்ப நான் வந்து பாதிரியார் துரோகின்னு வந்து சொல்லி கூப்பிட்டா தான் வந்து நல்லாருக்கும். உனக்கு எப்படி வந்து மூப்பாங் பவர் வந்து கிடைச்சுச்சு? நீ அதுக்கு வந்து மேட்சான ஆள் வந்து இல்லையே! இருந்தாலும் வந்து ஏன் அப்படி நீ வந்து பண்ண? ஏன் வந்து நீ பார்க் மோஜினுக்கு வந்து துரோகம் வந்து பண்ண? நான் உன் மேல வந்து ரொம்ப வந்து மரியாதை வந்து வச்சிருந்தேன். அத நீ வந்து கெடுத்துக்கிட்ட." அப்படின்னு வந்து ரெஃப்ரி கியூ வந்து சொல்லும்போது, ரெஃப்ரி ஆர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "எப்பல இருந்து நாம வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து பேசிட்டு இருந்திருந்தோம். அப்ப ரெஃப்ரி கியூ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு எப்பயுமே வந்து உன்ன வந்து புடிக்காதுடா. வாடா வந்து மோதிக்கலாம்ன்னு வந்து கூப்பிடுறாப்ல." ரெஃப்ரி ஆர் வந்து என்ன சொல்றான்னா, "இத கேட்டு இப்ப தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியா வந்து இருக்கு." அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப ரெஃப்ரி ஆரும், ரெஃப்ரி கியூயும் ஃபைட் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 123 வந்து முடிஞ்சு ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 124ல வந்து நான் வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோல.